வாங்க பாரம்பரிய தமிழ் சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தரை வத்தல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். கொத்தரங்காயை அவிச்சு அது எப்படி வடகம் போடுறது வத்தல் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு அரை கிலோ நான் கொத்தரங்காய் வாங்கி வச்சுருக்கேங்க. இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு அரை இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேங்க. இதில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு நல்லா கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா எல்லா இடத்துலையும் சார்ந்து நல்லா இதாகும். போட்டுக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை நம்ம காய வச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாங்க. கொத்தரங்காய் வத்தல் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். இப்போது நம்ம மூடியை கொஞ்சம் திறந்தே வச்சுக்கலாங்க. ஏன்னா அந்த தண்ணி வேக வேக கொஞ்சம் வெளியில் வரும். அதுக்காக கொஞ்சம் திறந்து வச்சும் மூடியும் கொஞ்சம் திறந்து வச்சுக்கலாங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. வாங்க, இது நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய வச்சிடலாங்க. காய வச்சதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய வச்சுருக்கோம். அதிகமாக இருந்துச்சுன்னா வெள்ளை துணியில் நம்ம காய வச்சுக்கலாம். ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால நம்ம தட்டிலே காய வச்சுக்கலாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து, ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லுமே நம்ம நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிரில் நல்லா ஊற வைக்கணுங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம வடகம் எடுத்து வறுத்துக்கலாங்க. இன்னும் நாளைக்கு தயிரில் ஊற வைக்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஃபுல் டேவும் நல்லா காயட்டும். தயிரில் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் எடுத்து நம்ம காய வச்சுக்கலாம். வாங்க, நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லும் நல்லா காஞ்சு இது நம்ம தயிர்லையும் ஊற வைக்கணுங்க. தயிரில் ஒரு நாள் ஃபுல்லும் ஊறினுச்சுன்னா அந்த உப்பு கொஞ்சம் சார்ந்து இருக்குங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டது உள்ளேலாம் போகாதுங்க. அதுக்காக தான் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் நம்ம வறுக்கும்போது. அதுக்காக தான் நான் இப்போ தயிரில் நம்ம ஊற வைக்கலாம். பாருங்கள், இது தயிர் ஊற்றிக்கலாம். மோர் தான் கொஞ்சம் தனியாக ஊற்றிருக்கேங்க தயிர். ஏன்னா அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா சார்ந்து இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் இவ்வளோ உப்பு போட்டால் கல் உப்பு நம்மளுக்கு நல்லா சார்ந்துருக்குங்க. இது நல்லா புளிப்பிக்கலாம். இது ஒரு நாள் ஃபுல்லும் ஊறட்டுங்க. நைட்டு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் தயிர் நல்லா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. நல்லா ஊறட்டும். திருப்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திருப்பி விட்டோம்னா நல்லா மறுபடியும் ஊறி நல்லா ஈரப்பதத்துக்கு வந்துடும். காலையில் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நம்ம காய வச்சுட்டு வறுத்துக்கலாங்க. நல்லா ரெடி ஆகிடும். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம காலையில் எடுத்து காய வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மறுபடியும் திருப்பி விட்டு இதே போல் திருப்பிட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா ஈரமாகட்டும். அப்போ தான் எல்லாம் உப்பு நல்லா சார்ந்து இருக்கும். அதுக்காக தான். இல்லைனா வறுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. அதுக்காக தான் இந்த உப்பு மேலே இது பண்ணிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, இது நல்லா ஊறிடுச்சுங்க. இதை தான் நம்ம இப்போது காய போட போகிறோம். இது நல்லா தயிரோடு நல்லா உப்போடு சேர்ந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்தாலும் நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காயட்டும். 2 நாள் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க.
பாருங்கள், நம்ம வந்து இதை வந்து காய வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா காஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி நல்லா தயிர் வந்து மேலே இருக்க மாதிரி இருக்கும். அப்போ தான் உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து ஏற்கனவே வந்து காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம வறுக்கிறத வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நல்லா வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜுக்கு நம்ம எடுக்க வேண்டியதான். நல்லா டேஸ்ட்டாகவும் எல்லா சாதத்துக்கும், ரச சாதம் எல்லா சாதத்துக்குமே நல்லா சாப்பிட்லாம். லைட்டாக ப்ரௌன் ஆனது எடுத்தா போதுங்க. ரொம்ப ப்ரௌன் ஆனிச்சுன்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.